கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரார் இருக்கு, உண்மை உள்ளவர் இருக்கு. அவர் சொன்னாருன்னா நான் அடுத்து என்ன செய்யணும்? தேங்க்ஸ் ஆண்டவரே. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னா எப்பொழுதும் ஒன்று எதிர்பார்த்துருங்க. சில நேரத்தில் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்காது. உணர்வுகள் சொல்லும், காயப்பட்டிருப்போம், வேதனைப்பட்டிருப்போம். அத்தனையின் மத்தியில் சந்தோஷமா இருக்கும். ஏன் சந்தோஷமா இருக்குன்னா வாக்குத்தத்தம் ஒன்று சொல்லுது இருக்கு நமக்கு. ஈசாக்கை பலியிட போகும்பொழுது ஆபிரகாம் அழுதுட்டு போலங்க, சந்தோஷமாக தான் போனார். சந்தோஷமாக போனார்னா எதிர்பார்ப்போடு போனார். சில இடத்துல நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை கூட நம்பிக்கிறோம். ஏன் நம்புகிறோம்? கிருபை அவைலபிளாக இருக்கு. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் எதை விசுவாசிக்கிறீங்களோ பெற்றுக்கொள்ளுகிறவரை கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஒன்று விசுவாசிங்களா, ஜெபிச்சிங்களா, உடனே நடக்காது. சில நேரத்தில் நேராகும். விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் பெற்றுக்கொண்டான் இருக்கு. உறுதியா நில்லுங்க, காண்கிறவரை நில்லுங்க. காண்கிறவன் நிற்கிறீங்களா? அப்புறம் அடுத்து எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கன்னா, வியாதிக்காக சோத்திரம், தரித்திரத்துக்காக சோத்திரம், சுகமானதுக்காக சோத்திரம், கிருபைக்கு தான் சோத்திரம் சொல்லணும். வியாதி கிருபை இல்லை, தரித்திரியம் கிருபை இல்லை, ஆக்சிடென்ட் கிருபை இல்லை, கிருபைக்கு சோத்திரம் சொல்லணும். சுகமானதுக்காக சோத்திரம் ஆண்டவரே, வாழ வச்சதுக்காக சோத்திரம், என்னை விடுதலை ஆக்குனதுக்காக சோத்திரம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்க. நான் விசுவாசிக்கிறேன், என் விசுவாசத்தை நான் செயல்படுத்துகிறேன்னா பிரதானமான ரெஸ்பான்ஸ் தேங்க்ஸ் பண்றது, நன்றி சொல்றதுங்க. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். சந்தோஷமா இருங்கன்னா எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லல. மகிழ்ச்சி வேற, சந்தோஷம் வேற, தெரியும்ல? அப்படியா? ரெண்டும் ஒன்று தானுங்க. ஒன்னா வேறையா? வேற. மகிழ்ச்சிங்கிறது சூழ்நிலைகளை சார்ந்தது, சந்தோஷங்கிறது வார்த்தையை சார்ந்தது. ஜாய் வேற, ஹாப்பினஸ் வேற. 2 கோடி கையில் இருக்கு, சந்தோஷம் வராது. தன்னால் ஒரு தூக்கம் வராது, சந்தோஷம் வரும். நாளைக்கு வீடு, பெரிய வீடு கட்டிட்டீங்க, பெரிய வீடு, BMW கார் வாங்கியாச்சு, காலைல கிரேப்ரேசம், காலைல காரை வந்து ஷோரூமில் எடுக்க போகிறோம், நைட் தூக்கம் வராது. அதான் ஜாய், அது சரி, அதான் ஹாப்பினஸ். ஒன்றுமே இல்லை, கடன் இருக்கு, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை உயர்த்துவான்னு விசுவாசிக்கிறேன். அதான் ஜாய். ஜாய் என்பது வார்த்தையை சார்ந்தது, ஹாப்பினஸ்ங்கிறது சூழ்நிலையில் சார்ந்தது. சூழ்நிலைகள் மாறும், வார்த்தை மாறாது. வாசிப்போம் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதை NLTல போறேன், 6ஆம் வசனம் மட்டும். Don't worry about anything, instead pray about everything. எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம வந்து எல்லாத்துக்கும் கவலைப்படுவோம், எதுக்குமே ஜெபம் பண்ண மாட்டோம். அப்படி உல்டா இவர் சொல்ற, don't worry about anything, instead pray about everything, tell God what you need and thank him for all he has done. அவர் உங்களுக்கு செய்ததுக்கு நன்றி பண்ணுங்க. அதான் கிருபைன்னு சொல்றோம். அவர் உங்களுக்கு என்ன செஞ்சார் அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர் ஒருத்தவங்க சொல்றாரு, நம்பத்தக்கவர். நான் சொல்றேன், எல்லாரும் நம்பத்தக்கவர்னு சொல்லிட்டேன் எடுத்த உடனே. உண்மை உள்ளவர் உங்க சொல்றாரு, பாஸ் நாளைக்கு காலை வீட்டுக்கு வர்றேன், ஒரு 2 crores இருக்கு, கையில் கொண்டு கொடுக்குறேன்னு சொல்றாரு. என்கிட்ட வந்து என்ன சொல்லுவேன்? தேங்க்ஸ் பிரதர். மேனு எதிர்பார்க்க பிரதர், தேங்க்யூ பிரதர் அப்படின்னு சொல்லுவேன். பார்ப்போம் எவனை நம்ப முடியும் இந்த காலத்தில். காலைல வாங்க பிரதர் பார்ப்போம். கையில் வந்துட்டு நான் 2 கோடி எண்ணதுக்கப்புறம் நான் தேங்க்ஸ் சொன்னேன்னா எனக்கு இன்டெகிரிட்டி இல்லைன்னு அர்த்தம், எனக்கு மேனர்ஸ் இல்லைன்னு அர்த்தம்.
ஒருத்தர் நான் சொன்னது புரியுதுங்களா? 5 லட்சம் செக் கொடுக்குறார் ஒருத்தர். செக்குன்னா நான் கலெக்ஷன் போடலை, செக்கு வாங்கணும்னு என்ன சொல்கிறோம்? தேங்க்யூ பிரதர்ங்கிறோம். ஏன்? கொடுத்தவருடைய உத்தமம், அதை பேங்க்கில் வச்சிருப்பாருன்னு நம்பிக்கிறோம். கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரான்னு இருக்கு, உண்மை உள்ளவர்னு இருக்கு. அவர் சொன்னாருன்னா நான் அடுத்து என்ன செய்யணும்? தேங்க்ஸ் ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தங்களுக்கா நன்றி, உங்களுடைய கிருபைக்கா நன்றி, நீங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைக்கா நன்றி சொன்னீங்கன்னா அதான் விசுவாசத்தில் செயல்கூடிய எஸ் ஆமேங்கிற செயல்பாடுகள். இதுக்கு நம்ம பெரிய செயல்பனா தேங்க்யூ ஆண்டவரே, நன்றி அப்பா, சுகம் கொடுத்ததுக்கா நன்றி, வாழ வச்சதுக்கா நன்றி, நிறைவாக வாழ வச்சதுக்கா நன்றின்னா அதான் விசுவாசத்துக்குள்ள ரெஸ்பான்ஸு. ஏன்னா உண்மை உள்ளவருங்க, இரக்கம் உள்ளவருங்க, அவருடைய செயல்பாடுகள் மாறவே மாறாது. அவர் எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்து நான் ஆமேன் ஆண்டவரே, என்னை வாழ வச்சதுக்கா நன்றி, நிறைவாக வாழ வச்சுன்னா கொஞ்சம் நாளில் அதனுடைய நிறைவேறுதலை கட்டாயம் பார்ப்போம். அப்படித்தான் சுதந்திரிக்க முடியும், வேற எந்த விதத்திலும் சுதந்திரிக்க முடியாது. கிருபை கொடுக்குது, விசுவாசனால் வருகிறது. நீங்கள் விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் கட்டாயம் இருக்கும்.